நாட்டில் இந்த திமுக காரங்க பண்ணுற அராஜகம் இது எப்படி சொல்கிறது? முன்னெல்லாம் வந்து மணல் கடத்துவாங்க, கொள்ளையடிப்பாங்க, கொள்ளை பண்ணுவாங்க. இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை சமுதாயத்தையும் தூக்கி பிடிக்கத்தான் நினச்சி மற்றவங்களை கேவலமாக பேசுவாங்க. சாமி படங்களை செருப்பால் அடிப்பாங்க, செருப்பால் அடித்து மாலை போட்டு ஊர்வலம் கொண்டு போவாங்க. இப்போ அதெல்லாம் வந்து பண்ண முடியாது அவங்களால. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாரதிய ஜனதா கட்சி நமது முன்னாள் தலைவர் அன்புக்கினிய சகோதரர் தமிழக பாஜக சூப்பர் ஸ்டார் எக்ஸ்-IPS அண்ணாமலைஜி அவர்களுடைய சீரிய மேற்பார்வையில் தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமாக பாரதிய ஜனதா வளர்ந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்து மக்களுடைய அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி புரிய வைக்க முடியுமோ உண்மையை சொல்லி புரிய வச்சுருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, வக்ஃப் வார்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த நிலங்கள் வந்து யாரோ எங்களுக்கு கஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க. கஷ்டப்பட்ட இஸ்லாமியர்கள் எங்களுக்கு கூட வேண்டாம், கஷ்டப்பட்ட இஸ்லாமியர்கள் போய் சேர்ந்தா போதும். ஆனால் ஒரு திமுக கும்பல் திருட்டு கூட்டம் அதை வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்கள்ன்ற பேரில் அந்த போதவையில் அதை வச்சுக்கிட்டு படுத்த பாடு இருக்க எல்லா நிலத்தையும் எழுந்துன்றான். இது எழுந்துன்றான். நாங்கள் இந்த வீட்டில் வாடகை இருக்கோம், எங்களையே இது எழுந்துன்னு சொல்லி அவசரம் தவிர யாரையும் எங்களை கிளப்ப முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து நாங்கள் இங்கே கரெக்டாக நல்லபடியாக கண்ணியமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அங்கே வாடகை இருக்கிற எங்களையே அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, சொந்த வீடு சொந்த நிலம் வாங்கி 50 வருஷம் 100 வருஷம் காலங்காலமாக பாரம்பரியமாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களை போய் இந்த இடம் பூரா எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால் யாராலங்க ஒத்துக்க முடியும்? நம்மளால ஒத்துக்க முடியுமா? இந்த சட்டை ஒரு 500 ரூபாய் சட்டை, இந்த சட்டை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது திடீர்னு என் குடும்பத்தை தவிர்த்து வேறு யாராவது வந்து இல்லை என்னுடைய சொந்தத்தை தவிர்த்து இது என்னுடைய சட்டைன்னு சொன்னால் நான் விட்டு கொடுப்போனா? நானாக போய் ஒருத்தருக்கு 500 ரூபாய்க்கு சட்டை வாங்கி கொடுக்குறது வேறு விஷயம். அது வந்து என்னுடைய மனசார பண்ணுறது. இந்த தீபாவளி கூட நம்மளுடைய சொல்லிக்காட்டுறதுக்காக சொல்ல, அன்பு சொந்தங்களுக்கு, இந்து மத சகோதர சகோதரிகளுக்கு, கிறிஸ்தவ மத சகோதர சகோதரிகளுக்கு புது சட்டை, லுங்கி, வேஷ்டி, புடவை எங்களால் முடிச்சது நாங்கள் நல்லபடியாக பதக்கத்தான் முகப்பத்தான் செஞ்சோம், மளிகை பொருள் கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் இதை வந்து என்னதுன்னு சொல்லி ஒருத்தன் உரிமை கொண்டாடும் போது யாருமே ஒத்துக்க மாட்டோம். 50,000 ரூபாய் செலவு பண்ணது வேறு விஷயம். ஆனால் ஒரு 500 ரூபாய் சட்டை இல்லை ஒரு 100 ரூபாய் கூட இருக்குமே. ஆனால் இதை போய் என்னதுன்னு யாராவது சொன்னால் நான் ஒத்துக்கோனா? இல்லை என் குடும்பம் தான் ஒத்துக்குமா? நாங்கள் துணி போட்டு காய வச்சுருக்கோம், துணி துவைச்சி காய போட்டிருக்கோம், இது யாருனா எடுத்துக்கிட்டு இது எங்களுதுன்னா நாங்கள் ஒத்துக்கோமா? நாங்களாம் மனசாக கொடுக்குறது வேறு, நம்ம கையிலேருந்து பிடுங்கிறது வேறு. அது அப்படியே இருக்கும். இப்போது சைவம் வைணவம் ஒருத்தன் சொன்னா பார்த்தீங்களா, அவன்லாம் மனுஷன். அவன் இல்லை கேட்குறேன், மனுஷன் தானா? இவனையும் கட்சியில் வச்சிருக்கீங்களே, நீங்களாம் மானங்கட்டவனுங்கடா. திமுக தலைவர்னு சொல்லிக்கிற இதே கலைஞர் இருந்தால் கூட என்னால் அவனை கட்சி பொறுப்புல இருந்தோம் நீக்கியிருப்பாரு, பதவியில் இருந்தோம், அமைச்சர் பதவியில் இருந்தோம் நீக்கியிருப்பாரு. பெண்கள்கிட்ட சொல்லிட்டு வேற சொல்கிறான், மகளிர்களாக இருக்கீங்க நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா தப்பாக நினைக்க? நீ தப்பாக சொல்லாமல் இருந்தால் ஏன்டா தப்பாக நினைக்கிறாங்க? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? முதல்ல கேட்குறேன், கொச்சையான வாதி. நீ உன் பொண்ணுக்கிட்ட சொல்ல முடியுமா இந்த விஷயத்த? நீ உன் பொண்ணுக்கிட்ட சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்றுக்கிட்டு அப்போ வாயில் எதுனா வரப்போதுடா. எங்கள் தலைவருங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிறாங்க. எங்கள் முன்னோர்கள் எங்கள் தாய் தகப்பன் அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிறாங்க. ஆனால் பச்சையாக ஒரு மைக்கில் ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில், ஆனால் இதையும் பார்த்துக்கிட்டு இந்த இந்து மக்கள்லாம் ஐயோ உண்மையிலே உங்களெல்லாம் உண்மையிலே பெரிய கும்பிடு போடணும், எவ்வளோ உங்களுக்கு பொறுமை இருக்குது. இதே அவன் ஒரு ஆம்பளையாக இருந்தா, ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தவனா இருந்தா நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க அம்மா அப்பா நல்லவங்களா கூட ஒரு வேலை இருக்கலாம். ஆனால் இதே எங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தையோ கிறிஸ்தவ சமுதாயத்தையோ சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன், அவனுங்க சொன்னானுங்களே ஆளுநரை ஓட விடுவோன்னு சொல்லி, நாங்கள் சொல்கிறோம் அவனுங்களை ஓட விட்டுருவோம். எங்களுடைய சமுதாயம் ஓட விடும், எங்களுடைய கிறிஸ்தவ எங்களுடைய தொப்புள் கூடிய உறவுகளான கிறிஸ்தவ சமுதாயம் ஓட விடும், எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயம் ஓட விடும். சேலஞ்சுடா உங்களுக்கும் எங்களுக்கும். நீ இஸ்லாமியர்களை பற்றி தொப்பி போடுறதை பற்றியோ பர்தா போடுறதை பற்றியோ இல்லை எங்கள் பெண்களை பற்றியோ
இல்லை எங்கள் மத வழிபாட்டை பற்றி நீ பேசிட்டியாடா? நீ ஆம்பளை இருந்தா வாயில் எதுனா நல்லா வரப்போகுதுடா. நீ உன் பெத்த பொண்ணுகிட்ட சொல்ல முடியுமா, இல்லை உன் பேத்திக்கிட்ட சொல்ல முடியுமா இந்த விஷயத்த? மனசாட்சி ஒன்று இருக்கா? பச்சையான விஷயத்த 5 ரூபா கொடுத்தா இப்படி, 10 ரூபா கொடுத்தா இப்படி, சைவத்துக்கும் வைணவத்துக்கும் எங்கள் தொப்புள் கொடி உதவுகளுக்காக நாங்கள்லாம் கேட்கறது கொண்டா, நாங்கள்லாம் கேட்கறதுக்கு இருக்கோம். நீ நம்மள கேஸ் போட்டா போடு. நீ ஆம்பளையா இருந்தா நீ ஆச்சு, இல்லை உன்னோட ஸ்டாலின் ஆச்சு, இல்லை உன்னோட அவன் பேர் நான் உதயநிதி தத்தியா எவனா இருந்தாலும் சரி கேச போடுங்கடா, பார்க்கலாம் கேச போடு. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வராங்களோ இல்லையோ இந்து மத சகோதர சகோதரிகள் தான் இறங்கி போராடுறாங்க. சிஏஏவை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நாங்கள்லாம் போராடணும். அப்போ கூட எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நின்னது எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள், தொப்புள் கொடி உறவுகள், இந்து மத சகோதர சகோதரிகள் தான் கை குழந்தை கூட தூக்கிட்டு நிறமாத கர்ப்பிணியெல்லாம் வந்து எங்களுக்காக போராடினாங்க. தவறாக புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணோம், அது தெரியாது. இப்போ 11 வருஷம் ஆச்சுல்ல, மோடி வந்து 11 வருஷம் ஆச்சுல்ல, மோடிஜி வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு முஸ்லீமையாவது இங்கேருந்து நாடகம் எடுத்துட்டாங்களா? பங்களாதேஷ்க்கோ பர்மாவுக்கோ இலங்கைக்கோ அகதிகள் அமைச்சிட்டாங்களா? எங்களை எப்படிலாம் இப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறீங்க? இல்லை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா ஐயோ பிஜேபி வந்துட்டா, சிஏஏ சட்டம் போட்டாங்க, அந்த சட்டம் வந்துச்சு, இந்த சட்டம் வந்துச்சு, உங்களை தூக்கிட்டு போய் அடைச்சிடுவாங்க, உங்களை தூக்கிட்டு போய் உங்களுக்கு கொட்டாங்குச்சியில் தண்ணி கொடுப்பாங்க, மலை ஜலம் கழிக்கிற இடத்துல டூபா தும்பா இடத்துல தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்க்க முடியாது. என்னடா கதை! ஐயோப்பா! இப்போ அடுத்து வந்து தலைவரா கடவுளா அல்லாவா பார்த்து எங்களை இறக்கியிருக்கான். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை எவ்வளோ வீரியமோ அதே மாதிரி ஒரு வீரியம். சும்மா இடப்படாதீங்க, சாதாரணமாக இடப்படாதீங்க. உங்களெல்லாம் அடித்து ஓட விடுறதுக்கு தாண்டா அல்லாவா பார்த்து இறக்கியிருக்கானுங்க, அல்லாவா பார்த்து இறக்கியிருக்கான். இந்த நிறைஞ்ச வீட்டிலன்னு சொல்கிறேன், நீங்களாம் சத்தியமாக நல்லாவே இருக்க மாட்டீங்களா? ஒருத்தன் நான் மாற்றத்தினாளிகளை பற்றி பேசுவான் துரைமுருகன், எங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி தான் தெரியுது? மாற்றுத்திறனாளிகளை பார்த்து கேவலமாக பேசுற நீ துரைமுருகன். திமுக காரங்கன்னா எது வேணா பேசுவீங்களாடா நீங்களா? கையில் பணமோ அதிகாரமோ ரவுடிசமோ வச்சுருந்தா எது வேணா பண்ணிடுவீங்க. எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக துணை நிற்போம். நான் மறுபடியும் கேட்குறேன், உன் பொண்ணுக்கிட்டயோ இல்லை உன் பேத்திக்கிட்டயோ இந்த விஷயத்தை நீ சொல்ல முடியுமாடா? சொல்ல முடியுமாடா? நீ அமைச்சரா? நீ எல்லாம் மனுஷனாடா? முதல்ல நீ உன்னையும் வச்சிருக்கான் பார்த்தா விளங்காதவன். அவன் ஒரு மண்ணு மூட்டைன்னு சொன்னான் பார்த்தோன்னா துரைமுருகன் ஸ்டாலினா, மண்ணு மூட்டை தான்டா. இதே மண்ணு மூட்டை தான். மும்மொழி கொள்கையிலேருந்து எல்லாமே இப்படி தான். இந்திய கொண்டு திணிக்கிறாங்க, இந்திய கொண்டு திணிச்சாங்களா? இந்திய கொண்டு வந்து உன் வீட்டில் திணிச்சாங்களா? நீங்கள் நடத்த எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்கு. ஆனால் இங்கே எந்த இதுவும் இங்கே எந்த லாங்குவேஜும் படிக்கக்கூடாது. நான் ஒரு இஸ்லாமியன் தான், ஆனால் எனக்கே ஹிந்தி தெரியாது. வெளியே சொன்னால் வைக்க கேடு, பாய்ங்க ஹிந்தி தெரியாதா, போய் சொல்லாதீங்க பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஹோட்டலில் வச்சுருக்கோம், ஹோட்டலில் ஹிந்திக்காரங்க தான் வேலைக்கு போடுறோம். அவன்கிட்ட என்னால் ஹிந்தியில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியல, அவன்கிட்ட ஹிந்தியில் என்னால் கன்வே பண்ண முடியல. நான் பேன்னு முடிக்கிறேன், அவன் கியா பையான்னு அவன் ஹிந்தியில் பேசிட்டு இருக்கிறான், நானும் கியா பையான்னு தெரியாமல் உட்காந்துக்கிறேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் 3வது மொழி எது வேணா கற்றுக்கலான்ட்டாங்க. காங்கிரஸும் நீங்கள் கூட்டணி வச்சுருந்தீங்களே, காங்கிரஸோட கூட்டணி வச்சுங்க, திமுகவும் சேர்ந்து பண்ண ஹிந்தி திணிப்பு அப்போ தான் கொண்டு வந்தாங்க. இப்போ ஹிந்தி திணிப்பு கிடையாது, மும்மொழி கொள்கை, எது வேணா படிச்சுக்கலாம். நீ வேற அப்படியே ஸ்டேஜில் மைக்கை பிடிச்சி தெலுங்குல ஒரு பழமொழி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? என்ன பழமொழி? என்னமோ சொன்ன பேர் பெத்த பேரு தாக நீல் லேது. நீ தெலுங்குல கூட வாயில நல்லா வருது, தெலுங்குல கூட வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணுவ. தமிழ் பழமொழி கூட தமிழ்ல சொல்ல மாட்டாங்க, இது தெலுங்குல தான் சொல்லுவாங்க. அப்ப நீ எப்படி கத்துக்கிட்ட தெலுங்கு? அப்படி எப்படி கத்துக்கிட்ட தெலுங்கு? தெரியும். நீங்க எடுக்கிற படத்தை பார்க்கணும்னா கூட நாங்க 4-5 லாங்குவேஜ் கத்துக்கணும். நீயும் உன் பையன் எடுக்கிறான் படம், அதை பார்க்கணும்னா கூட தமிழ் படமா எடுக்கிறீங்க. எல்லாம் ஆபாசம், சின்ன பசங்களை வச்சு கேடுகட்ட அந்த குடி போதை இதை தான் எடுக்கிறீங்க. இது இல்லாமல் 4-5 லாங்குவேஜ், ஒவ்வொரு படத்துக்கும் 4-5 லாங்குவேஜ். எப்படி புரியும் படம்? எப்படி புரியும்? முதல்ல ஒரு கதை, ஒரு படம் பார்க்க தான் வந்திருக்கோம் குடும்பத்தோட. எங்களுக்கு தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், அடிஷ்னலாக படித்ததுனால. இப்போ எப்படி நாங்கள் கற்றுக்குவோம்? எப்படி எங்களுக்கு தெரியும்? அடுத்த லாங்குவேஜ் எப்படி தெரியும்?
மலையாளத்தில் பேசுவான், நடுவில் ஒரு 2 சீனில் மலையாளம் வருது, நடுவில் ஒரு 2 சீன் தெலுங்குல வருது, திடீர்னு ஆந்திராவில் எடுத்துனுவேன், இப்போ கேரளாவில் எடுத்துனுவேன், கர்நாடகாவில் எடுத்துனுவேன். எப்படி பார்க்குறது உன் படத்தை? நீ எடுக்கிற படத்தை எங்களால் பார்க்க முடியல. நீ எல்லா சேனல்லையும் படம் வச்சுக்குவேன், எல்லா சேனல்லையும் டிவி சேனல் வச்சுக்குவேன். ஹிந்தியில் இருக்குது, தெலுங்குல இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, எல்லா வாசலையும் நீ வச்சுக்குவேன். ஆனால் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கூடாது. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம், எங்கள் ஈகோவை டச் பண்ணிக்கிட்டே இருக்க இந்து மத சகோதர சகோதரிகளை, குறிப்பாக பெண்களை, ஏண்டா அவங்களாம் மானம் வெக்கம் சூடு சோதனை இல்லை. விலை மாது வீட்டு போனதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. நீங்களாம் விலை மாது வீட்டுக்கு போதானு தாண்டா ஊட்டி கொடுக்குறது நாய்ங்களா. பெண்களை பற்றி இனி ஒரு தடவை தவறா பேசுனீங்கன்னா வருவாரு, டெல்லிக்கு போயிருக்காரு, வந்து உங்களுக்குலாம் ஆப்படிப்பாரு, இங்கே இருக்கிறதும் சேர்த்து அடிப்பாரு. உங்களுக்கு நைனா நாகேந்திரன் ஒருத்தர் வந்திருக்காரு புதுசா எம்எல்ஏ, அவர் உங்களுக்கு சேர்த்து அடிப்பாரு. கூட இப்போ முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, டிடி அண்ணன், ஓபிஎஸ் அண்ணன் எல்லாம் ஜான் பாண்டியன். ஆனால் ஜான் பாண்டியன் எல்லாம் கழுவி ஊற்றுறாங்களா அவங்க. அவருக்கு இருக்கிற நான் கூட என்னமோ நினச்சேன், அவெல்லாம் என்ன மாதிரி பேசுறாரு. நீட் தேர்வு நீங்கள் கொண்டு வந்து தான் முஸ்லீம்களை அப்படியே காப்பாற்ற மாதிரி நடிக்கிறீங்க. ஜபகதாலேயே வண்டி லாரி விட்டு ஏற்றி கொண்டுட்டீங்க, கனிமவளத்தை தேடுறாங்க அப்படின்னு எங்கள் ஜபகதாலி எங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் சொன்னதுனால அவர் மேலே லாரியை விட்டு ஏற்று கொண்டீங்க. சர்பத் சாதிக்க கொண்டீங்க, சாதிக் பாட்சாவை கொண்டீங்க, ஜாபர் சாதிக்க போதை மருந்து வழக்கில் அனுப்பிட்டீங்க. அப்போ நீங்கள் இந்த தப்பமே பண்ணுறதில்ல, எங்கள் இஸ்லாமிய சமுதாயம் தான் பண்ணுறதில்ல. உங்களுக்கு எப்படி தெரியுமா, எவன் வேணா எப்படி வேணா மாட்டிக்கிட்டோம். நம்ம வீட்டில் பிரியாணி ஆகணும், எவன் வீட்லேயும் இளவு இருந்தால் பதம் இல்லை, எவன் வீட்லேயும் எப்படி ஆனால் பதம் இல்லை, நம்ம மட்டும் பிரியாணி தின்னணும். இந்த எண்ணத்துக்காகவே கடவுள் உங்களை ரொம்ப தண்டிப்பார். எல்லாமல் இல்லை, இறைவன் ஒரு போது விட மாட்டான். அல்லா சூழ்ச்சிக்காரன் அல்லாஹ் அக்பர் நிறைஞ்ச வீட்டில் சொல்கிறேன். நாளைக்கு நான் இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருக்கணும் இல்லையோ, என்னுடைய கியாமத்தினால நான் வந்து பார்ப்பேன்டா, என்னுடைய ஆன்மா வந்து பார்ப்பேன்டா. நான் பார்க்கலனால என் குழந்தைங்க, என் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து எனக்கு துவா பண்ணி மேலே அனுப்புவாங்கடா, எனக்கு துவா பண்ணுவாங்க. நான் துவா பண்ணும்போது நான் இறந்துட்டா கூட நான் மேலே இருந்து பார்ப்பேன். உங்களோட இழிவான நிலைமையை நீங்கள் எல்லாம் போய் கம்பி அனுப்புறீங்க. பாயில் நல்லா வருதுடா, படுத்தாச்சு நின்னப்பா முடிப்பா. என்ன எங்க அது பாரு, உன்னை ஜென்ஸ் செல்ஃபில் அடிச்சா கூட தப்பாயின்னு சொல்லிட்டு அது பாரு, லேடிஸ் செல்ஃபில் அடிக்கிறேன். லேடிஸ் செல்ஃப்லேயே அடிக்கிறேன், லேடிஸ் செல்ஃப்லேயே. நீ உன்னெல்லாம் நேரில் பார்த்துன்னு வச்சுக்க, சத்தியமாக நான் பயப்பட மாட்டேன். போலீஸ்க்கெலாம் அடிச்சு கொண்டாலும் சரி, உன்னெல்லாம் அது பாரு நேரில் செல்ஃபு போல அடி பண்ணவன.